இது ரம்பம் இலை. இது ஒரு ரீபாட்டிங் வீடியோ. இது ரொம்ப நான் இது வளர்த்துருக்கேன் ஏற்கனவே முன்னாடி. இது ரொம்ப சென்சிட்டிவான பிளான்ட்டு. இது வந்து இந்த பிரியாணிக்காக இந்த ஸ்மெல்லுக்காகலாம் போடுவாங்க. இது நாகர்கோயில் சைட்லலாம் கொஞ்சம் ஃபேமஸ். சமையலுக்கெல்லாமே இதை கேட்பாங்க. சமையல் செய்யும்போது இதெல்லாம் கேட்பாங்க. இந்த கேட்ரிங் அவங்க கூட கேட்பாங்க. இதெல்லாம் இன்க்ரீடியண்ட்டாகவே இருக்கும். இந்த பிரியாணி, இந்த சிக்கன், மட்டன் செய்கிற இடத்துலலாம் இது ரொம்ப முக்கியமாக யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இப்போ வாங்கிட்டு வந்திருக்கோம், சென்னையில் யூஸ் பண்ண போகிறோம். இது ரொம்ப சென்சிட்டிவ், அதனால் இதை வெட்டி எடுக்க போகிறோம் அந்த கவரை. இது பார்த்திங்கன்னா அந்த கவரை எடுத்துட்டோம் பாருங்கள். வேறு ரொம்ப நசுங்கிடுச்சுன்னா கூட செத்துரும், இறந்துடும். அந்த மாதிரி இது கீழே பார்த்திங்கன்னா அவ்வளோ வேர் இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இந்த சின்ன தொட்டி தான் இது. இப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறம் இது மொத்தமாக அப்படியே எடுத்து ரீபாட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் வேரும் நல்லா போகணும். திரும்ப ரீபாட் பண்ணுவோம். இல்லை நல்லா போச்சு, நல்லா இதிலே வளர்ந்ததுன்னா நம்ம இப்படியே விட்ருவோம். இருந்த தொட்டியிலே நம்ம வந்து கொஞ்சம் நல்லா குழி எடுத்துருக்கோம். இந்த வேரை டிஸ்டர்ப் ஆகாத அளவுக்கு, வேரும் செடியும் டிஸ்டர்ப் ஆகாத அளவுக்கு வைக்கிறோம். பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வச்சிட்டோம். இனி இதை சுற்றி மண் ஃபில் பண்ணலாம், உரமும் போட்டுக்கலாம். கொஞ்சம் எருவும் போட்டுக்கிட்டு ஃபில் பண்ணிடுவோம். இப்போது எரு ஆட் பண்ணிகிட்டே இருக்கோம். இது கைப்பிடியாக ஆட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே காஞ்சுது. நல்லா ஈக்கனே டீகம்போஸ்ட் ஆன ஸ்டேஜில் அப்படியே கல் மாதிரி ஆயிடுச்சு. ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே மண் போடுறோம். ஏன் இதுக்கு மேலே மண் போடுறோன்னா, இந்த இதெல்லாம் கரைஞ்சி போயிடும். இந்த சாணம்லாம் அப்படி ட்ரையாக இருக்கனால, கம்போஸ்டாக இருக்கனால இது வந்து அப்படியே தண்ணிக்கு மேலே அப்படியே ஊற்ற அப்படியே வெளியே போயிடும். அதுக்காக, அந்த வெயிட்டுக்காக மட்டும்தான் இப்போ சாயில் ஆட் பண்ணுறோம். இது கொஞ்சம் சென்சிட்டிவான பிளான்ட்டு தான். கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் பார்க்க வேண்டிய பிளான்ட் இது. தண்ணி ஸ்லோவாக ஊற்றுறோம். கொஞ்சம் நிழலில் வைக்கிறோம் மற்ற செடி கூட. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ. பாருங்கள், போடுறதுக்கு முன்னாடியே மண் புழுலாம் இருக்குது. நல்ல சாயில் ஆக்சுவலாக இது.